தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். மீண்டும் பல நாட்களுக்கு பிறகு லெபனான்ல வச்சு IRGC உடைய கமாண்டர்களை என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க. அதுலயும் 5 கமாண்டர்கள் IRGC உடைய கமாண்டர்ஸ் வந்து இறந்திருக்காங்க. அது இல்லாம ஒரு கொலோனல் ஜெனரல் வந்து என்ன இறந்திருக்காரு. மொத்தமா 6 பேர் இறந்திருக்காங்க. இவங்க எல்லாம் இறந்தது லெபனான்ல, ஆனா இவங்க எல்லாம் IRGC உடைய முக்கியமானவங்களா இருக்காங்க. நமக்கு தெரியும் இஸ்புல்லா அப்படிங்கிறவங்க யாரா இருக்காங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய IRGC உடைய ப்ராக்சிஸா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால அங்கிருந்து வருவாங்க, மீட்டிங் எல்லாம் போடுவாங்க, போற வந்து என்ன பண்ணுவாங்க, வழி நடத்தி செல்வாங்க. அப்படிப்பட்ட 6 பேர் தான் வந்து இப்ப இறந்திருக்காங்க. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இவங்க எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியும், அதாவது நஸ்ருல்லா அவர்கள் இறந்த போதும் இந்த மாதிரிதான் ஒரு குரூப் வந்திருந்தாங்க. IRGC உடைய கமாண்டர் வந்து ஐடியா எல்லாம் போட்டு இருந்தாங்க. அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய பங்கர்ல தான் தாக்குதல் நடத்தினாங்க. அப்பதான் லெபனான் மேல கரெக்டா போர் ஆரம்பிக்க போதுன்னு பேசிட்டு இருந்த நேரமா இருந்துச்சு. அந்த சமயத்துல வந்து நஸ்ருல்லா அவர்கள் வந்து மீட்டிங்ல இருந்தாரு, IRGC கமாண்டர் மீட்டிங்ல இருந்தாங்க. அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்படும் போது 2 பேருமே உயிரிழந்திருந்தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நஸ்ருல்லா அவர்களுக்கு தனியா வந்து பழி வாங்கினாங்க லெபனானை சேர்ந்தவங்க. அதுக்கு வந்து பார்த்தா IRGC உடைய கமாண்டருக்கு தனியா பழி வாங்கினாங்க, ஈரான்ல இருக்கவங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து பழி வாங்கியிருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 கமாண்டர், அது இல்லாம ஒரு கொலோனல் ஜெனரல் வந்து என்ன இருக்காங்க, லெபனான்ல வச்சு IRGC சேர்ந்தவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. தெரிஞ்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க. இப்ப போர் நடந்துட்டு இருக்கனால கண்டிப்பா இதுக்கான பதிலடியை வந்து கொடுக்காம இருக்க மாட்டாங்க. லெபனானுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு 6 பேர்த்த தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாங்கன்னு பாத்துக்கணும். அப்படிப்பட்ட தலைமைகளை வந்து இறந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அவர்களுக்கான பதிலடி அப்படிங்கிறது கண்டிப்பா அவர்களுடைய பெயர் சொல்லியே அடிப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக கடற்படை தளபதி என்ன இருக்காரு, ஈரான்ல வந்து இறந்திருக்காரு. அது ஈரானும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, உறுதி பண்ணிட்டாங்க. இஸ்ரேலுடைய தாக்குதல்ல எங்களுடைய கடற்படை தளபதியே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கடற்படை வந்து முழுசா அழிக்கப்பட்டுருச்சுன்னு முன்னாடியே ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதே மாதிரி தளபதி நாங்க அழிச்சிட்டோம் முன்னாடியே சொன்னாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா பேசாம இருந்தாங்க சைலண்டா. இப்ப பார்க்கும்போது இஸ்ரேல் அடிச்சதுலதான் வந்து என்ன இருக்காங்க, கடற்படை தளபதி வந்து இறந்திருக்காரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய முக்கியமான கமாண்டராக அவங்க இருக்கிறனால மதிப்பு மிக்க ஒரு நபரா இருப்பாரு. அவருக்குன்னு தனியா பதிலடியே நடத்துவாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் கமாண்டர்ஸ் இவங்க எல்லாம் இறந்தா மட்டும் அவங்க பெயர் சொல்லி தாக்குதல்கள் நடத்தப்படும். அடுத்து இன்னைக்கு என்ன இருக்குன்னா, ஜோர்டானை வந்து ஈராக்ல இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் வந்து தாக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. என்ன இருக்குன்னு பார்த்தா, ஜோர்டான ஈராக் ப்ராக்சிஸ் தாக்கி இருக்கிறதுனால, அதாவது ஈரானுடைய ஆதரவு பெற்றவங்க ஈராக்ல இருக்காங்க, அவங்க தாக்கியிருக்காங்க. இவ்வளவு நாளா வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கு தான் லெபனான்ல இருந்து இஸ்புல்லா, ஈராக்ல இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ், இன்னும் வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் எல்லாம் இறங்கினாங்க. ஆனா அதை மீறி அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள்லயும் தாக்குதல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே ஜோர்டான் வந்து கொந்தளிச்சுட்டு, ஈரான் அடிச்சாதான் நாங்க சும்மா இருப்போம், ஈராக்குடைய ப்ராக்சிஸ் எல்லாம், அதாவது ஈரானுடைய ப்ராக்சிஸ் ஈராக்ல இருந்து அடிச்சாங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம், உடனே பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. உடனே பதிலடி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் அடிச்சீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், பதிலுக்கு தாக்குதல் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இவங்க பயந்துட்டு சொல்றாங்கன்னா, ஜோர்டானு கொஞ்சம் விட்டா என்ன ஆயிரும், மறுபடியும் எல்லா அரபு நாடுகளையும் ஈராக்கும் அடிக்க ஆரம்பிச்சிருவோம், ஹவுதிஸும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எல்லாத்தையுமே வந்து அடி வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து மறுபடியும் வந்து ஏமன் வந்து தாக்குதல் செஞ்சாங்கன்னு நம்ம சொன்னோம்ல. ஏமன் தாக்குதல் செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன இருக்குன்னு வந்து பார்த்தா, இப்போது மறுபடியும் கச்சா எண்ணெயுடைய விலை வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, உயர்ந்துட்டே இருக்கு. உயரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாருன்னா, ட்ரம்ப் வந்து நடுவுல போரை நிறுத்துறோம், அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லி விலையை குறைச்சு வச்சிருந்தாரு. ஆனா இப்ப ஏமனுடைய ஹவுதிஸ் வந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரியுது, ஏமனுடைய ஹவுதிஸ் வந்து வருஷ கணக்கா சண்டை போடுவாங்க. அப்ப என்ன விலை வந்து என்ன ஆகும், உயர்ந்து கொண்டேதான் போகும், குறையாது. அதனாலதான் அமெரிக்கா அப்பப்ப குறைக்கிறதுக்காக 10 நாள் போர் நிறுத்தம், 15 நாள் போர் நிறுத்தம் சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அடுத்து இன்னைக்கு ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா, நேத்துல இருந்தே கொஞ்சம் வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்க் தீவுக்குள்ள வந்து அமெரிக்கா நுழைய ஆரம்பிச்சிருச்சு. நுழைஞ்ச உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருந்த ஈரான் வந்து அவங்களை கைது பண்ணிருக்காங்க, அதாவது பிணை கைதியா புடிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு செய்தி வந்து இப்போது வந்து வேகமாக வந்து பரவிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் வந்து ஒரு நபரை காமிச்சிருக்காங்க. அவர் வந்து அமெரிக்கர் வந்து சொல்லப்படுது. அவரை தான் என்ன பண்ணிருக்காங்க, இவர் ஒரு உளவாளின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல இன்னும் கார்க் தீவுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்கன்னு கேட்டா கிடையாது, இதுவரையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் தான் வந்து நுழையணும்னா கூட முயற்சி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நுழைவாங்களா அப்படிங்கிறது வந்து